வேலா ஹாஸ்பிட்டல் சென்னை குரோம்பேட்லேருந்து அபினவ் பிந்த்ரா ஃபவுண்டேஷனோட ஒரு டைப் வச்சு ஆத்லீட்ஸ்க்கு வந்து ஃப்ரீ சர்ஜரி பண்ணுறதுக்காக லெஜெண்ட்ஸ் ஆஃப் தி கேம் ஒலிம்பியன்ஸ் பாஸ்கரன் சார், ஷைனி வில்சன் மேடம், ரியாஸ் சார் அண்ட் ஆர்டிஆர் ஸ்கேட்டர், அருண் ஸ்கேட்டர் அவங்களாம் சேர்ந்து இந்த இனிஷியேட்டிவ்க்கு வந்து கை கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த இனிஷியேட்டிவ்ல என்னன்னு பார்த்தா, என்ன ஒரு அத்லெட்டாக இருந்தாலும், ஸ்கூல் லெவல் அத்லெட்டாக இருந்தாலும் சரி, டிஸ்ட்ரிக்ட் லெவலாக இருந்தாலும் சரி, ஸ்டேட் லெவல், நேஷனல் லெவல் இருந்தாலும் சரி, அவங்களுக்கு ஏதாவது ஒரு ப்ராப்ளம், அதுக்கு சர்ஜரி ரிக்வயர்டாக இருந்தால் அதை வந்து வேலா ஹாஸ்பிட்டல் ப்ளஸ் அபினவ் பிந்த்ரா ஃபவுண்டேஷன் ப்ளஸ் சோர் ட்ரஸ்ட், ஸ்பைன் அண்ட் ஆர்த்தோபெடிக்ஸ் ஆக்ஷன் ரிசர்ச் ட்ரஸ்ட்டோட சேர்ந்து வித் தி கைடன்ஸ் ஆஃப் ப்ரொஃபஸர் வேலா அந்த ஆத்லீட்ஸ்க்கு வந்து கம்ப்ளீட்டாக ஃப்ரீ சர்ஜரிஸ் பண்ணி கொடுக்கறதுக்காக தான் இந்த மீட்டிங். ஆமாம். ப்ளஸ் தி ஒலிம்பிக் அத்லீட்ஸ் தட் ஹவ் கான் டு பாரிஸ் அவங்களுக்கு வந்து ஊக்கம் கொடுக்குற அளவுக்கு சின்ன சின்ன ஆத்லீட்ஸ்லாம் கூப்பிட்டு ப்ளஸ் வித் தி ஹெல்ப் ஆஃப் லெஜெண்ட்ஸ் இங்கேருந்து ஒரு வெல்விஷ் சொல்கிறதுக்காக தான் இந்த மீட்டிங். இல்லை என்ன ரொம்ப இம்பார்ட்டன்ட் வந்து நான் இந்த ஃபங்க்ஷனுக்கு வரக்கு முன்னாடி இதை நான் எதிர்பார்க்கல. இது மாதிரி ட்ரீட்மெண்ட்லாம் ஃப்ரீயாக பண்ண போகிறோன்னு தெரியும். பட் ஒன்லி ஃபார் எலைட் அத்லெட்ஸ் சொன்னாங்க. பட் இங்கே வந்து பார்த்தோன்னா நம்ம பிரகாஷ் டாக்டர் வந்து ஆரம்பித்தது வேறு, முடித்தது வந்து அவங்க சேர்மன் வேறு மாதிரி முடிச்சிருக்காரு. என்னென்னா எல்லாருக்குமே நம்ம ஃப்ரீயாக பண்ணுவோம் வித்தவுட் ஒன் பைசே பில். நம்மளாம் சில இடத்துல வந்து எக்யூப்மெண்ட் சார்ஜ் போடுவாங்க, எம்ஆர்ஐக்கு சார்ஜ் போடுவாங்க. ஸோ அதெல்லாம் இல்லாத சேர்மன் வாஸ் வெரி வெரி மெக்னானிமஸ். பிகாஸ் மேபி அவர் எங்களுடைய கஷ்டத்தை பார்த்து அவருக்கு அதிர்ச்சியாக இருந்திருக்கலாம் மேபி. பிகாஸ் ஊக்கம், பிகாஸ் 18 இயர்ஸ் 20 இயர்ஸ், ரியாஸ் 20 இயர்ஸ், ஆரத்தி 10 இயர்ஸ், அதாவது மெடல் உட்காரத்துக்கே, மெடல் மேலே போகிறதுக்கே, அவர் இந்தியா ஜெர்சி போடுறதுக்கே வந்து எங்களுக்கு 10 வருஷம் இருக்கும். அதுக்கப்புறம் வின் பண்ணுறோம், பட் இன்ஜுரி ஃப்ரீ. பட் இப்போ இருக்க என்ன ஸ்போர்ட்ஸ்னால் நிறைய இன்ஜுரி கண்டிப்பாக ஆகக்கூடிய விஷயம் இருக்குது. ஏன்னா பிகாஸ் தி லாட் ஆஃப் பிரேக், டிஃப்ரெண்ட் கிளைமேட்டில் போய் ஆடுறாங்க. ஸோ அந்த இன்ஜுரிக்கெலாம் வந்து இந்த மாதிரி ஒரு ஊக்கம் கொடுத்த வேலா ஹாஸ்பிட்டலுக்கு வந்து நான் வந்து கண்டிப்பாக வந்து பெருமையோட ஐ திங்க் ஐ ஃபீல் எலிட்டட். அதாவது ரொம்ப பேர் வந்து இது இந்தியா ஃபுல்லாக பரவணும். ஏன்னா பிகாஸ் அபினவ் பிந்த்ரா இஸ் another கோல்டு மெடலிஸ்ட், அவர் ட்ரஸ்ட் வச்சுருக்காரு. ஸோ இது மாதிரி பண்ணும்போது ஐ திங்க் சயின்ஸ் வந்து நிறைய அத்லெட்ஸை ஃப்ரீயாக நல்லா ஒழுங்காக ப்ராக்டிஸ் பண்ண முடியும். பயப்படாத சர்ஜரிக்கு வரலாம், இல்லை பயப்படாமல் ட்ரீட்மெண்ட் வரலாம். ஏன்னா எல்லா அத்லெட்ஸ் என்ன பண்ணுறாங்க, ஒன்று வந்து ஷானி மேடம் சொன்ன மாதிரி நிறைய பேருக்கு காசு இருக்காது, நிறைய பேருக்கு வந்து இன்ஜுரின்னா பயம், அடுத்தது நிறைய பேருக்கு வந்து சர்ஜரின்னா ஓடியே போயிடுவோம், எனக்கு தெரியும். ஆனால் பட் லாங் ரன்னில் அவங்களுக்கு தான் கஷ்டம். இப்போ இந்த மாதிரி இருக்கும்போது உங்கள் மூலயமா இட் இஸ் ஒரு பெருசாக நீங்கள் போட்டால் தான் மற்ற இந்த மாதிரி ஸ்போர்ட்ஸ்க்கு எல்லாருக்கும் ஹெல்ப் பண்ணணும். பிகாஸ் இந்த டென்னிஸ் ஆடுறவங்களுக்கோ, இல்லை ஸ்கேட்டிங் பண்ணுறவங்களுக்கோ, ஹாக்கி, எல்லாருக்குமே வந்து தெர் இஸ் அக்யூட் ப்ராப்ளம் ஆஃப் ட்ரைனிங். ட்ரைனிங் பண்ணும்போதே ஆகிடலாம், அது மிஸ் ஆகிடும், நிறைய பேர் போக மாட்டாங்க. இது மாதிரி இருக்கும்போது தே கேன் ஆல்வேஸ் கம் அண்ட் டேக் கைடன்ஸ். இதை நாங்கள் போகலாமா, இல்லை சர்ஜரி பண்ணால் எவ்வளோ நாள் போகிறோம் ஆடலாம், இல்லை நாங்கள் இப்படி பண்ணால் எப்படி பண்ண முடியும். ஸோ ஐ திங்க் இட்ஸ் ஓப்பன் இன்ஸ்டிடியூஷன் வேர் இன்னிலேருந்து ஐ திங்க் ஒரு ஃப்ரீடம் அட்லீஸ்ட்லாம் ஐ திங்க் எல்லாருக்கும் ஃப்ரீடமாக இருக்கும். ஏன்னா ஒரு இது மாதிரி ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வர்றது வந்து சம்திங் டிஃப்ரெண்ட். ஏன்னா சாதாரண ஒரு அறுவை சிகிச்சை போட்டாவே நீங்கள் வந்து 1.5 lakhs கொடுக்கணும். 1.5 lakhs இல்லாத நிறைய மாணவர்கள் இருக்காங்க, நிறைய பேர் இருக்காங்க, யூத்லாம். அதால் இது வந்து கண்டிப்பாக வந்து ஒரு வியப்பொழிச்சு கண்டிப்பாக வந்தாகணும். ஸோ அதால் எங்களால் முடிஞ்ச நாங்கள் இந்த அட்டென்ட் பண்ணுற ஃபங்க்ஷனே வேறு, பட் முடியும் போது பார்த்தா அத்லெட்ஸ்க்கு பெனிஃபிட்டாக இருக்குது எல்லாமே த்ரூ ஒலிம்பிக். அண்ட் கடைசியாக வந்து நம்மளுடைய அத்லெட்ஸ் அங்கே போகிறாங்க, போத் பேரா ஒலிம்பிக்ஸ் அண்ட் ஒலிம்பிக்ஸில் ஒரு 12 பேர், பேரா ஒலிம்பிக்ஸ் 6 பேர் போகிறாங்க. த்ரூ இந்தியாவுக்கு நம்ம வந்து 2 digit மெடல் கண்டிப்பாக கொண்டு வரணும் அப்படின்னு எங்களுடைய வாழ்த்துக்கள் எல்லாருக்குமே. பிகாஸ் நேற்றுலேருந்து ஒலிம்பிக் ஸ்டார்ட் ஆகிருக்கு. கண்டிப்பாக இந்தியா வந்து லாஸ்ட் டைம் 7 மெடல் வின் பண்ணாங்க, இந்த வருஷம் மோர் தென் 10 மெடல்ஸ் எதிர்பார்ப்போம். கண்டிப்பாக வாய்ப்பு இருக்குது. ஏன்னா பிகாஸ் எல்லாருமே நல்லா ட்ரெயின் பண்ணியிருக்காங்க, கவர்மெண்ட் நிறைய பண்ணியிருக்காங்க, அட்லீட்ஸ் ஐ ஒர்க் வெரி ஹார்ட். ரொம்ப இம்பார்ட்டன்ட், அட்லீஸ்ட் ரொம்ப ஒர்க் அவுட் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்களுக்கு கண்டிப்பாக இந்த ஆர்த்தி சொன்ன மாதிரி அவங்க ஒர்க் பண்ணுறது தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். எப்படி பிளான் பண்ணி இன்ஜுரி ஃப்ரீயாக போகிறது தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். கவர்மெண்ட் ஹெல்ப் பண்ணால் கூட அத்லெட்ஸ் தான் கண்டிப்பாக அங்கே போய் பெர்ஃபார்ம் பண்ணணும். ஐ விஷ் மோர் தென் 10 medals டு பி ஆன் த போடியம் ஃபார் இந்தியா. இல்லைங்க, ஆத்லீட்டாக இருந்தாலே ஃப்ரீ சர்ஜரி தாங்க. தே ஜஸ்ட் ஹேவ் டு ஹேவ் ஒரு ஸ்கூல் சர்டிஃபிகேட் இருந்தால் கூட போதும். ஆமாம் சார், கொஞ்சம் பேரண்ட்ஸ் கிளைமேட் வந்து நம்ம இந்தியன்
ஸ்போர்ட்ஸ் இன்ஜினியர். ஸ்போர்ட்ஸ் இன்ஜினியர். ஸ்போர்ட்ஸில் ஆடி அடிபட்டிருக்கோம். அவர் ஸ்போர்ட்ஸ் ஆமாம் இல்லை கிளைமேட்லாம் இப்போ நிறைய எங்கள் இந்தியன் நான் சொன்ன மாதிரி நான் என்னுடைய பேச்சை சொன்ன இந்தியா வந்து திரும்பி பார்க்க வைக்கும். இன்னும் 10 இயர்ஸ் வந்து இந்தியா பிகம் வெரி பிக். ஸ்போர்ட்ஸும் நல்லா பெருசாக என்ன பிகாஸ் நம்ம இந்தியா வந்து எதுக்குமே கம்மி இல்லை. ஏன்னா நானும் நிறைய இடத்துக்குலாம் போயிருக்கேன். ரியாசர் போயிருக்காரு. ஷைனி வந்து 6 மாதம் அமெரிக்காலே இருக்காங்க. அவனுடைய மகன் அங்கே தான் இருக்காங்க. ஆர்த்தி ட்ராவல்ஸ் குவைட் லாட். பிரகாஷ் டாக்டர் சேர்மன் எல்லாம் ட்ராவல் பண்ணுறாங்க. பட் வந்து ஐசி ஒரு 10 வருஷமாக நிறைய இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குது இந்தியாவில் எல்லா வில்லேஜ். ஸோ அதனால் வந்து கண்டிப்பாக இந்த கிளைமேட் வந்து நம்ம ஒன்றுமே கிடையாது. ஏன்னா எல்லா அத்லட்டும் நிறைய டூர் போயாச்சு. ஃபஸ்ட் டைம் யாரும் போகலாங்க. ஒலிம்பிக்ஸ் ஃபஸ்ட் டைம் போகிறாங்க. இப்போ அதுக்கு முன்னாடி ட்ரைனிங்லாம் வீரப்பிரபு எடுத்துருவாங்க. கிளைமேட் வந்து சம்மர் தான், கொஞ்சம் காற்று அதிகமாக இருக்கும். பட் இட்ஸ் வெரி குட். சம்மர் தாங்க, அதான் சம்மர் ஒலிம்பிக்ஸே. சம்மரில் பண்ணால் தான் ரெக்கார்ட் உடைக்க முடியும், விண்டரில் பண்ண முடியாது. நீ ஜாயிண்ட் தான் எல்லாருக்கும் தெரியாது. எல்லா ஜாயிண்ட்லையும் ப்ராப்ளம் ஆகும். ஷோல்டர்ஸ்லையும் ப்ராப்ளம் வரலாம், ஆங்கிள்லையும் ப்ராப்ளம், மசில்ஸில் கூட ப்ராப்ளம் வரலாம். ஸோ ஆல் கைண்ட் ஆஃப் ப்ராப்ளம்ஸ் கேன் பி ட்ரீட்டட் எஃபெக்டிவ்லி வித் சர்ஜரி அண்ட் வித்வுட் சர்ஜரி. வெரி இம்பார்ட்டன்ட். எப்படி பாக்குறீங்க? விளையாட்டுக்கான வாய்ப்புகள் கிடைக்கலன்னு சொல்லிட்டு ஒரு இளைஞர் வந்து தற்கொலை செஞ்சிருக்காரு. இல்லை அது வந்து ஒரு என்ன மாதிரி நான் சொல்ல முடியாது. பிகாஸ் அது வந்து என்ன மொத்தம் கேட்டுனா அது வந்து ரொம்ப கோழத்தனம். கீழ்பில் ஆடாததுக்கு அதுக்கு அப்படின்னா அவர் மற்ற அடுத்த நாள் ட்ரெயின் பண்ணி ஆடலாமே. என்ன எடுத்துக்கல. அவங்க என்ன சொன்னாங்க, ஆரத்தி என்ன சொன்னாங்க, 5 வருஷம் பொறுத்து தான் அவங்களுக்கு வந்து என்னன்னு தெரிஞ்சது. ஸோ ஏதாவது வந்து ஸ்போர்ட்ஸ்னால் உடனே ஆடினா உடனே வின் பண்ண முடியாது. கத்திப்பாறையில் விழுந்தாருன்னா அது வந்து அவருடைய எஜுகேஷனோ அவருடைய கோச்சோ அது மாதிரி அவங்க ட்ரெயின் பண்ணியிருக்கணும். ஏன்னா எடுத்த உடனே வி கனாட் வின். ஸ்ட்ரகிள் இஸ் வின், டிஃபீட் வின் கிடையாது. எந்த ஸ்ட்ரகிள் எவ்வளோ ஸ்ட்ரகிள் பண்ணுறீங்களோ அந்த பாடியை வச்சு அப்போ தான் வின் பண்ண முடியும். நான் 75 வேர்ல்ட் கப்பில் வந்து என்னை ஏர்போர்ட்டில் ட்ராப் பண்ணாங்க இந்தியன் டீம்லேருந்து. என்ன ஏர்போர்ட் நான் போய் தூக்கு போட்டுக்கலையே. அடுத்த ஒலிம்பிக்ஸ் போய் ஆடினேன் இல்லையா 76. ஐ டிட் நாட் ஸ்டாப் பிளேயிங் ஹாக்கி. இது கண்டிப்பாக எல்லாம் தெரியணும். ஸ்போர்ட்ஸ்மேன்லாம் இது மாதிரி கூட இருக்கக்கூடாது. இப்போ அத்லெட்டிக் வீரர்களுக்கு வந்து மாவட்டம் வாரியா அந்த மைதானத்தை எந்த அளவுக்கு மேம்படுத்தணும்னு நினைக்கிறீங்க? சர்வதேச அளவில் ஒப்பிடும்போது தமிழகத்தில் எத்தனை மைதானங்கள் இருக்கு? அது வீரர்களுக்கு எந்த அளவுக்கு பயனுள்ளதா இருக்கு? இல்லை இப்போ நிறைய வந்திருக்கு. நாங்க இருக்கும்போதெல்லாம் பட்டியாலா போய் ட்ரைனிங் பண்ணணும். இப்போ அப்படி கிடையாது. இப்போ எல்லா இடத்துலையும் தமிழ்நாட்டை பொறுத்தவரை நிறைய இடத்துல சிந்தட்டிக் ட்ராக் வந்திருக்கு. எந்த இடத்துல பார்த்தாலும் எல்லா டிஸ்ட்ரிக்ட்லயும் வந்திருக்கு. அந்த மாதிரி சிந்தட்டிக் ட்ராக் வந்து நிறைய இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கு. அது நாங்க பண்ணும்போது எல்லாம் பட்டியாலா போய் ட்ரைனிங் பண்ணோம். இங்க 94ல தான் வந்திருக்கு சென்னையில சிந்தட்டிக் ட்ராக். அந்த மாதிரி எல்லாத்தையும் இருக்கு சார். 33 மாவட்டத்துலையும் அட்வான்ஸ் ட்ரைனிங் இருக்கு. அட்வான்ஸ் டிஎஸ்ஓ இருக்காங்க. ஒரு டிஸ்ட்ரிக்ட் ஸ்போர்ட்ஸ் ஆஃபீஸ் இருக்காங்க. இங்கே எல்லாத்தையும் ஆடுறாங்க. திருவண்ணாமலையில் அத்லெட்டிக் ஸ்டேடியம் இருக்கு. இல்லை மேம்படுத்தியாச்சு. எல்லாமே பண்ணி கவர்மெண்ட் விஷயத்தை வேண்டாம். பட் எல்லாமே இருக்கு. இல்லாதைய ஒரு 10 பேர் தமிழ்நாடு ஒலிம்பிக்ஸ் போவாங்க. உதாரணத்துக்கு கன்னியாகுமரியில மிகப்பெரிய மைதானம் இருக்கு. அங்க இருந்து திருநெல்வேலிக்கு தான் வந்து அங்க இருக்கக்கூடிய அத்லெட்டிக்ஸ் வந்து பிராக்டிஸ்க்கு போறாங்க வாரத்துல ஒரு நாள். அதனால கேக்குறேன். இல்லை அது உங்க பிளானா இருக்கலாம். இப்போ வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து எல்லா டிஸ்ட்ரிக்ட்ஸ்லையும் லேட்டஸ்ட் எக்யூப்மெண்ட், லேட்டஸ்ட் அத்லெட்டிக் ட்ராக்கு, லேட்டஸ்ட் ஃபீல்டு, இப்போ வந்து எல்லாமே வந்து லேட்டஸ்ட்டாக வந்து ஒரு 6 மந்த்ஸா 8 மந்த்ஸா எல்லா ப்ராஜெக்ட்ஸும் தமிழ்நாடு ஸ்போர்ட்ஸ் டெவலப்மெண்ட் ஆஃப் தமிழ்நாட்டிலேருந்து எல்லா ப்ராஜெக்ட்ஸும் பண்ணோம். நீங்கள் சொன்ன மாதிரி அந்த அத்லீட் வந்து ஒரு ஸ்டேட்லேருந்து விட்டுட்டு ஒரு டிஸ்ட்ரிக்டில் வந்து விளையாடணும், அந்த வந்து கஷ்டம் இருக்கக்கூடாது, ஃபெசிலிட்டி எல்லாருக்கும் இருக்கணும்னு சொல்லிட்டு 6 மாதமாக எல்லா ப்ராஜெக்டாக போயிட்டுருக்கு. ஏன்னா நெக்ஸ்ட் ஒலிம்பிக்கில் தமிழ்நாட்டிலேருந்து பிளேயருங்க ஜாஸ்தி பிளேயர் வந்து ரிப்ரசென்ட் பண்ணி மெடல் எடுக்கிறதுக்கோசம் தான் இந்த ஸ்கீம் பண்ணி இது இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வந்து வேர்ல்ட் கிளாஸில் பண்ணிட்டு வந்துடுறாங்க எல்லா மாவட்டம். இப்போ வந்து சப்ளிமெண்ட்ஸ்லாம் வந்து ஸ்போர்ட்ஸ் சாப்பிட நல்லதுங்களா எப்படி சார்? டிபெண்டிங் அப்பான் தி அத்லீட்ஸ். ஆரத்தி அவங்களே சொல்லுவாங்க. ஏன்னா அவங்க டப் ஆரத்தி கேன் யூ எக்ஸ்பிளைன் தட்? எல்லா போட்டு டீம் வேணும். இப்போ எனக்கு வந்து எனக்காக எனக்கு நியூட்ரிஷன்ஸ் இருக்காங்க. ஸோ அவங்க என்ன என்கிட்ட சொல்றாங்களோ அதை தான் சாப்பிட்டு எதுவுமே நம்ம ப்ரொபோர்ஷன்ல கரெக்ட் குவான்டிட்டில சாப்பிட்டா ஐ டோன்ட் திங்க் இட்ஸ் a problem.
ஒரு தமிழ்நாடு கவர்மெண்ட் நீங்க அந்த விஷயத்த பாத்தீங்கன்னா இப்ப நான் வந்து தமிழ்நாட்டுல வந்து இன்டர்நேஷனல் மெடல் ஸ்கீம்லயே இருக்கேன். இப்ப இருக்கிற கவர்மெண்ட் வந்து ஆக்சுவலா ஸ்போர்ட்ஸ்க்கு வந்து நிறைய சப்போர்ட் பண்றாங்க. நம்ம யாருக்குன்னா ஒரு ஆத்லீட் பிரச்சனை இருந்தா நம்ம போய் அவங்க கிட்ட நம்ம ப்ராப்ளம் சொன்னாலும் அவங்க வந்து திங்க் இட்ஸ் கான்ஃபிளிக் ப்ராப்ளம், கண்டிப்பா அவங்க வந்து ஹெல்ப் பண்றாங்க. இப்ப எங்க ஸ்கேட்டிங்க்கு இப்ப அவ்வளோ ட்ராக் பில்ட் பண்றாங்க. நேற்று கூட மெம்பர் செக்ரட்டரி வந்து எங்களுக்கு திருப்பி ட்ராக் கோட் பண்ணி தரேன்னு சொல்லியிருக்காரு. ஸோ ஐ திங்க் அந்த விஷயத்துல நீங்க தமிழ்நாடு பாத்தீங்கன்னா ஏஷியன் கேம்ஸ்ல நாங்க மெடல் வின் பண்ணோடனே 2 வீக்ஸ்லயே எங்களுக்கு கேஷ் பிரைஸ் கொடுத்து எங்களுக்கு வந்து ஒரு செரமனி வச்சாங்க. மகாராஷ்டிரா கவர்மெண்ட்லாம் இப்பதான் அவங்களுக்கு காசே வருது, ஆல்மோஸ்ட் 1 year later. ஸோ அந்த விஷயத்துல பாத்தீங்கன்னா ஐ திங்க் தமிழ்நாடு கவர்மெண்ட் இஸ் டூயிங் அ வெரி குட் ஜாப் இன் சப்போர்ட்டிங். athlete வந்து 10 பேர் தமிழ்நாடு போகிறாங்க. அது 6 பேர் தமிழ்நாடு ஸ்போர்ட்ஸ் ஹாஸ்டலில் ட்ரெயின் பண்ணி அவங்க சாப்பாடு சாப்பிட்டு அந்த ஃபண்ட்ஸை சாப்பிட்டு தான் போகிறாங்க. நெக்ஸ்ட் ஹரியானா, நம்பர் 2nd ஸ்டேட் தமிழ்நாடு. 6 பேரும் எஸ்டிஏடியில் தான். ரியாஸ் ஸ்போர்ட்ஸ் ஹாஸ்டல் தான். ரியாஸ் வரைக்கும் சுற்றி போனார். இஸ் ஆல்சோ ஸ்போர்ட்ஸ் ஹாஸ்டல் YMCA. இந்த சதர் வந்து வி கனாட் யாருக்கு நல்லா யூஸ் பண்ணுற இடம் இருந்ததுன்னா யூஸ் பண்ணிக்கலாம், இல்லைன்னு எங்கேயுமே கிடையாது. இப்போ நான் 10 இயர்ஸ் முன்னாடி இந்த கேள்விக்கு நான் பதில் சொல்லியிருப்பேன். இப்போ 10 இயர்ஸ்க்கு அப்புறம் எனக்கு பதிலே இல்லை. ஏன்னா எல்லாம் இருக்குது, யாரும் இல்லைன்னு சொல்ல முடியாது. எல்லா டிஸ்ட்ரிக்ட்லேயும் ஒரு டிஎஸ்ஓ இருக்காங்க, டிஸ்ட்ரிக்ட் ஸ்போர்ட்ஸ் ஆஃபீஸர். அவங்க கோச் ஆகி தான் டிஎஸ்ஓ இருக்காங்க. ஸோ அவங்க எல்லாரும் நேரம் போய் பார்க்கலாம். அவங்க தேரோன் கம் சனி ஞாயிறுலாம் வந்து சென்னைக்கு வரது. எல்லா டிஎஸ்ஓவும் அந்த சென்னையால் தான் அங்கே தான் இருக்காங்க. ஏன்னா சனி ஞாயிறு தான் நிறைய பேரண்ட்ஸ் போய் கேட்குறாங்க. அதெல்லாம் இட்ஸ் ஓப்பன். இது வந்து கண்டிப்பாக தெளிவாக தெரியணும் எல்லாருக்கும். தமிழ்நாட்டில் வந்து நிறைய வந்து இம்ப்ரூவ் பண்ணிட்டாங்க, இம்ப்ரூவ் பண்ணிகிட்டே இருக்காங்க. எங்கள் கேம்லேயே ஹாக்கியில் பார்த்தா இப்போ 3 ட்ரக் போட போகிறாங்க. அரியலூரில் ஆஸ்ட்ரேலியா போட போகிறாங்க, திருவண்ணாமலையில் போட போகிறாங்க. ஸோ ஐ திங்க் இதெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா இட் இஸ் டெவலப்பிங். அதாவது இப்போ வந்து ஸ்போர்ட்ஸ் நிறைய அடுத்தது வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சரில் இந்தியாவில் நம்பர் 1 தமிழ்நாடு. இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணுறதுலாம் ஏன்னா எல்லா இடத்துலையும் வந்து இப்போது கோபாலபுரம் பார்த்தீங்கன்னா பாக்ஸிங் ரிங் வருது. எல்லா ராயபுரத்தில் பார்த்தீங்கன்னா அந்த பக்கம் ஒரு பாக்ஸிங் போடுறாங்க. ஐ திங்க் இதெல்லாம் வந்து மக்களுக்கு வந்து கண்டிப்பாக வேறுபடி இருக்குது. ஆனால் போய் அங்கே பண்ணணும், அவ்வளோதான்.